இது வந்து கோவில்பட்டி முறுக்கு கடை. எல்லா கடைக்குமே போகிறது இங்கேருந்து தான் போகுது. இது வந்து பாரம்பரியமாக எங்கள் ஓனரோட பாட்டி தொழிலேருந்து இது இருக்குது. இதுதான் மெயின் பிரான்ச். இதை எங்களுக்கு மொத்தம் 18 பிரான்ச் இருக்குது. இங்கே தான் எல்லாமே ரெடி ஆகி போகுது. இது மாவு அரைக்கிற மிஷினு, இதுதான் பாகு எடுக்கிற மிஷின். மாவு அரைச்சி அதுக்கப்புறம் இதில் ஃபுல்லாக பாகு எடுத்து அதுக்கப்புறம் தான் அதிரசம் ரெடி பண்ணுவாங்க. அடுத்தது வந்து மிஷினில் போகும். நம்ம நார்மலாகவே ஃபஸ்ட்டுலாம் கையில் தட்டி தான் போடுவாங்க. இப்போ வந்து மிஷின் வந்து இது பண்ணுறது, மிஷினில் தான் நிறைய ப்ராடக்ட் போகும். இப்போ நமக்கு ஒரு நாளைக்கு வந்து 100 கிலோ 200 கிலோ மேலே அதிரசம் நம்ம ரெடி ஆகுது. 30 பேர்கிட்ட இருக்கும். முறுக்கு மட்டுமே ஒரு நாளைக்கு 2000 முறுக்கு போடுவோம். அதிரசமும் ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 இல்லை 500 மேலே. கை முறுக்கு தான் கோயில்பட்டி முறுக்குனாலே ஃபேமஸ். கை முறுக்கு தான் மிஷின் அங்கே. இதுதான் கை முறுக்கு மிஷின். ஆரம்பத்துலேருந்து நம்ம போட்டது கையில் தான் போட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சிஸ்டம் மாற நம்ம மிஷின் இது பண்ணிட்டு இதில் தான் போடுறோம். அங்கே ரெடி பண்ணி உடனே ஆயில் எடுத்தால் தான் அந்த முறுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சுட போடுறதுனால சில பேர் சூடாக கேட்பாங்க. சூடோடு கொடுத்தனா ஒரு நாள் 2 நாளே அந்த எண்ணெய் ஸ்மெல் வரும். அதனால் அங்கே ஆயில் எடுக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின் தனியாக வச்சுருக்கோம். இந்த மிஷின் தான் ஆயில் எடுக்கிறதுக்கு. ஓகேங்களா? இது முறுக்கு எல்லாத்தையும் அழகாக அந்த இதில் வந்து பஞ்சு இருக்குது, அந்த ரோலிங் மிஷின் மாதிரி. ஓகேங்களா? ஆயில் எடுக்குன்னு தனியாக இந்த ரோலிங் மிஷின் மாதிரி. அது உள்ள வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே அந்த எண்ணெயை உறிஞ்சிரும். எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தி. ஓகேங்களா? ஆயில் எடுக்குன்னு தனியாக இந்த ரோலிங் மிஷின் மாதிரி. அது உள்ள வந்து அந்த ஸ்பாஞ்ச் வச்சு அதை வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிட்டேன்னா அந்த ஸ்பாஞ்ச் அப்படியே அந்த எண்ணெயை உறிஞ்சிரும். எப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, முறுக்கு மேலே எக்ஸ்ட்ரா இருக்குது பார்த்தீங்களா, அந்த எண்ணெய் வந்து அப்படியே உறிஞ்சிரும். உறிஞ்சிச்சுன்னா அது வந்து அந்த எண்ணெய் வந்து தனியாக வந்துச்சுன்னா இந்த முறுக்கு வந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7 நாள் இல்லை. இப்போ அதிரசம் மிஷின் பார்க்கணும் தான் அதிரசம். ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் வந்து நம்ம கையில் தட்டி தான் போடுவாங்க. இப்போ கையில் தட்டி போகிறது வந்து 5 பேர் செய்யணும். எப்படின்னா வந்து ஒருத்தங்க மாவு இது பண்ணணும், ஒருத்தங்க தட்டணும், ஒருத்தங்க போடணும், ஒருத்தங்க வேக்கணும், ஒருத்தங்க அமுத்தணும். ஆனால் இந்த மிஷின் பொறுத்த வரைக்கும் வந்து இது அந்த 5 பேர் செய்கிற வேலை இது 2 பேர் தான். ஏன்னா மிஷினில் மாவு போட்டால் போதும், அது உருண்டை எடுத்து அதுவே வந்து தட்டி ஆயிலில் போட்டுரும். இது ஆயில் கிடையாது, தண்ணி. ஓகேங்களா? அது ஆயில் போட்டதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்கிறதுக்கு வேக்காடு எடுக்கிறதுக்கு ஒரு ஆள், அதை எடுத்து தட்டுறதுக்கு ஒரு ஆள். அதான் ஒரு 5 பேர் செய்கிற வேலையை இந்த 2. எங்கள் வாடிக்கையாளர் சேவை அதிகாரியை தொடர்பு கொள்ளவும்.